ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா, ஒரு லஞ்ச் ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். சிம்பிளான ஒரு சாம்பார் வந்து 1 பார்ட் சாம்பார் வந்து வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 3 கிளாஸ் பருப்பு, ஒரு வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 2லேருந்து 3 ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான காய்கறிகள். இதெல்லாம் தான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கரில் நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. அது சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு வெங்காயம், 3 தக்காளி, இது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து ஈஸியாக குக்கர்லேயே வேகிற காய்கறியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை தனியாக வேக வைக்கிற மாதிரி காய்கறி இருந்துச்சு அப்படின்னா தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி கத்திரிக்காயும் ஒரு கேரட்டும் வந்து சேர்த்துருக்கேன். அதனால் அது ஈஸியாக வெந்துடும் அப்படிங்கிறதுனால நான் பருப்போடையே அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுவுமே கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு குக்கரை வந்துட்டு விசில் போட்டு ஹை ஸ்பீடில் வச்சு 4 விசில் விட்டுக்கோங்க. விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் ஃபுல்லாக சவுண்டு வந்து போகிற வரைக்கும் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு திரும்பவும் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறமேட்டு மல்லி இலை தூவிக்கோங்க. தூவிட்டு அட் லாஸ்ட்டு வந்து தாளிப்பு வந்து ஒன்று கொடுத்துடலாம். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய்யை விட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம வந்து சாம்பாரில் சேர்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. தாளிக்கும் போது மறக்காமல் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இல்லாட்டி பெருங்காய கட்டி இதையும் வந்து சேர்த்து தாளித்து போடுங்க. சாம்பார் இன்னும் வாசனையாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.